பூமிக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுமா. என் அக்காவுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சா? அது வந்து அந்த அக்காவுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். அந்த அக்கா என்னடா, அவளை நீ உன் அக்கானே வச்சுக்கோ. அவளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுடா மை டியர் மச்சான். அம்மா, நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். புரி, நீ கேட்டல பெரிய கான்ட்ராக்டா கிடைச்சதானே? இது அதை விட பெரிய நியூஸ் இல்லையா? என்ன இது, நீங்க 2 பேரும் பேச மாட்டீங்களா? புடிச்ச கிரகணம் போய் இப்ப நம்ம வீட்டுக்கு வெளிச்சம் வர போதுமா? உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? எனக்கு மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆனா எனக்கு இப்பதான் ஒரு டவுட்டே வருது. நம்ம வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே சரத் சந்திராவுக்கும் பூமிக்கும் நிச்சயமா அப்பா பொண்ணுன்ற உண்மை தெரிஞ்சுதான் இருக்கும். பூமி நீ சொல்ற மாதிரி நடந்துக்கிற பொண்ணுன்னு என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. பூரி, பாத்தீங்களாமா, நம்ம பூரிக்கு இன்னும் அந்த பூமின்ற மயக்கம் தெரியல போல இருக்கு. அப்படி பார்த்தா நீங்களும் அப்படிதான் இருக்கீங்க போல இருக்கு. ஆனா பூமிக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குமா. எனக்கு இருந்த எல்லா டென்ஷனும் சரியாயிடுச்சு. ஆனா அந்த அப்பாவும் பொண்ணும் பிளான் பண்ண மாதிரி நான்லாம் கவலைப்பட மாட்டேமா. I feel so relaxed that I feel so happy. La 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 la. மம்மி, ஆரத்தி எடுத்துக்கோங்க. மருதாணி பாட்டி, டாடி ஆரத்தி எடுத்துக்கோங்க. மாமா ஆரத்தி எடுத்துக்கோங்க. கரெக்டா வந்த பூமி, வா ஆரத்தி எடுத்துக்கோ. ஆரத்தி எடுத்துக்கோங்க அத்தை. எப்பவும் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா? என் கூட வந்து நீங்களும் பூஜையில் உட்காந்தா நானும் உங்க கூட கிச்சன்ல வந்து ஹெல்ப் பண்ணுவேன்ல அத்தை. இது என்ன நட்சத்திரா, அத்தனை மரியாதையா கூப்பிட்டு வேலையெல்லாம் செய்யறேன்னு சொல்ற? இதுக்கு முன்னாடி நீ என்ன எப்பவுமே நீவா பொண்ணு தானே பேசுவ. அது உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அத்தை. அப்ப நீங்க எனக்கு சொந்த அத்தை. இப்ப நான் உங்க பையனை கல்யாணம் பண்ணிருக்க மருமக. மரியாதை கொடுக்கறதா நம்ம கலாச்சாரம். பிந்து இன்னும் எழுந்திருக்கலையா அத்தை? ஆமா நட்சத்திரா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ எப்பவும் போல கூப்பிடுற மாதிரியே கூப்பிடு. ஐயோ, அது எப்படி முடியும் அத்தை? முதல்ல பிந்து என்ன பண்றான்னு சொல்லுங்க. இன்னும் எந்திரிக்கல. உங்க பையனும் பிந்துவும் ஒரே மாதிரி தான். அவ்வளவு சீக்கிரமா எழுந்திருக்க மாட்டாங்கல்ல.
கரெக்டா நீங்க டிஃபன் ரெடி பண்ணி வச்சிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். நல்லது. அம்மாடி நட்சத்திரா, இங்கேயே குடிக்கலாம்ல, எதுக்கு ரூம்க்கு எடுத்துட்டு போய் குடிக்கிற? இது எனக்கில்ல மருதாணி பாட்டி, என் புருஷனுக்கு. அவரை எழுப்பி காஃபி கொடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ணதும் டிஃபன் சாப்பிட வைக்கலான்னு தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். உண்மையிலேயே உன்னோட இந்த மாற்றத்தை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமும் ஆனந்தமும் ஒன்னா சேர்ந்து வந்து எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. உன்னோட இந்த மாற்றத்தை என்னால நம்பவே முடியல. டாடி, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு பொண்ணும் மாறுவான்னு சொன்னப்ப நானும் அந்த வார்த்தையை நம்பவே இல்லை. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அந்த விஷயம் எனக்கு புரியுது, மாறுவாங்கன்னு. நீங்களும் அதை நம்புங்க. செரிய வச்சு ஏதோ பெரிய பிளான் போட்டிருக்கான்னு தோணுது மாமா. எப்படியாவது நம்ம செரிய சேவ் பண்ணி ஆகணும். சரி, டேய் சரி, டேய் சரி, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. குட் மார்னிங் டா செரி. அறிவு இருக்கா உனக்கு? யாராவது இப்படி மூஞ்சிட்டு காஃபியை ஊத்திட்டு குட் மார்னிங் சொல்லுவாங்களா? என்ன பண்றது செரி, நான் கூப்பிட்டேன், நீ தான் எழுந்திருக்கல. காலைல உதச்சும் பார்த்தேன், அப்பவும் நீ எழுந்துக்கல.